துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் அவனே
சரணத்திலே மூன்றாவது சரணம் சொல்கிறது, தூற்றும் மாந்தரி நடுவில் எந்தனை தேய்ச்சிட வந்துடுவார். கால் தளறுகிற வேலையில அவர் ஊன்றுகோலாய் மாறிடுவார். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை உதாசனப்படுத்தும் போது, தூச்சி தெரியும் போது நமக்கு ஆறுதலாய் நம் பக்கபலமாய் இருக்கிற நம்முடைய தேவன் மாத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்தில் மறுபடியும் அந்த சரணத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூற்றும் மாந்தர் நடுவில் எந்தனை தேய்ச்சிட வந்திடுவார். தூற்றும் மாந்தர் எந்தனை தேய்ச்சிட வந்திடுவார். கால் தளரும் வேளையிலே ஊன்றுகோலாகிடுவார். கால் தளரும் வேளையிலே ஊன்றுகோலாகிடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடலே. நம்பிக்கையோடு சொல்லலாமா? நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடலே. எந்தனக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. எந்தனக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாரே என்கிறதான பாடல், யாவருக்கும் தெரிந்ததான பாடல்களை பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் கடும் பிரச்சனைகளின் மத்தியில நாம் பதறி போகாதபடி, திகைத்து போகாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போமானால் கர்த்தர் நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்திற்கு ஏற்றபடி நமக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே.
ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, ஓ விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பார். திருச்சபையே கிரியை செய்வார், திவ்ய அன்பில் பெருகுவார். திருச்சபையே திவ்ய அன்பில் பெருகிடுவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறா, எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பார். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழனின் காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழனின் காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது ஐந்தாவது சரணம் சொல்வது, மேகம் போன்ற வாக்குத்தத்தங்கள் சூழ நின்று காத்திருக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, விசுவாசம்.
ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களானால், வாக்குத்தத்தம் நடக்கவில்லையே, தாமதமாகிறதே என்று சோர்ந்து போவீர்களானால், நீங்கள் தைரியத்தோடு விசுவாசத்தோடு நிலைத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பதறி போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கலங்கி போக வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடல் சரணத்தை மறுபடியும் பாடலாமா? மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழனேந்து காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழனேந்து காத்திருக்க, விசுவாசத்தா நீதிமான் என்றுமே பிழைப்பான், விசுவாசத்தா நீதிமான் என்றுமே பிழைப்பான். ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன்னுடைய சிங்காசனத்தை தலைமுறை தலைமுறையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை யாருடைய பேரில் பண்ணுகிறார் தெரியுமா? அவருடைய பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம், அவரிலும் மேலானவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தன்னை ஆணையிட்டது யாருடைய பேரில் ஆணையிட்டாராம்? அவருடைய பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு வாக்கு சொல்லியிருப்பார், ஆனால் அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறுவார்கள், காலங்கள் மாறும், சூழ்நிலைமைகள் மாறும், ஆனால் அவருடைய வார்த்தை மாறாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.